வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம பைத்தான் 3.10 வந்துட்டு எப்படி ஒரு விண்டோஸ் மிஷினில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஷெல் கமாண்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி வந்துட்டு ரன் பண்ணி பார்க்குறது, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் செக் பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்கே வந்துட்டு நம்ம டவுன்லோட் பைத்தான் டைப் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் விண்டோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா python.orgன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அஃபிஷியல் சைட்டு. இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டவுன்லோட் பைத்தான் 3.11 இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 3.10 தான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா லுக்கிங் ஃபார் பைத்தான் வித் டிஃப்ரெண்ட் ஓஎஸ்ன்னு கேட்குது. இங்கே உங்களோட ஓஎஸ் இப்போ நம்ம வந்து விண்டோஸில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். விண்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.11 இந்த 3.11 இருக்குது, 3.9 இருக்குது, 3.8 இருக்குது, 3.10 இருக்குது. மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 3.10 வந்துட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் ஸோ 3.10.8 இங்கே வந்து டவுன்லோட் விண்டோஸ் எம்படபிள் பேக்கேஜ் 32 பிட் இருக்குது, இங்கே 64 பிட் இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்குது. விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் இருக்குது. ஸோ நான் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி இங்கே வந்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும். கீழே வந்துட்டு கஸ்டம் இன்ஸ்டலேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கஸ்டம் இன்ஸ்டலேஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு எதாவது பார்த்துக்கிறோம்னா கஸ்டம் இன்ஸ்டலேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே இன்ஸ்டால் நவுன்னு இருக்குங்களா, இன்ஸ்டால் நவ் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். ஆட் பைத்தான் path.exe to path இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் வந்துட்டு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். சூப்பர். இப்போதைக்கு நம்மளுடைய பைத்தான் 3.10 வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்குவோம். அதை மினிமைஸ் பண்ணிக்குவோம். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய பைத்தான் வந்துட்டு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா என்னன்றது நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். நம்ம இங்கே போயிட்டு வேர் பைத்தான் டைப் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய டெவலப்மெண்ட் சிஸ்டம்ன்றதுனால நான் மல்டிபிள் வெர்ஷன் பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண 3.10 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அனகொண்டா இருக்குது. ஸோ அது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 8 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 6 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 3.9 இருக்குது. ஸோ இப்போ நான் 3.10 வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன் நான். ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ஸோ நம்மளோட பிரிண்ட் மெசேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு சும்மா ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ 3*8 24 3 + 2 5. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஷெல் கமாண்டில் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களோட ஆரம்ப கட்டத்தில் வந்து ஷெல்லையே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக், சின்டெக்ஸ் எரரு, நீங்கள் லேர்ன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே பைச்சாம் இல்லை வேறு எதனா ஐடிக்கு போகாதீங்க. நீங்கள் இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஷெல் கமாண்டில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தெரியும். மிஸ்டேக்ஸ் வர தான் உங்களால் ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ விண்டோவை நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். குயிட் ஆஃப். ஓகே, முடிஞ்சிடுச்சு. டன். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம், ஒரு .py பைத்தான் ஃபைலை எழுதி அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. நம்மளோட வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.